ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பங்களாதேஷோட ஈது டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் என்னென்னா நவாபி சேமை இல்லைனா சேவை இல்லைனா சேவியன் எப்படினாலும் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா சேமியாவுக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்குது. இது வந்து ஈதுக்கு தான் நீங்கள் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து சேமியா வந்து ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் சேமியாவில் ஏதாவது டெசர்ட் ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் நீங்கள் இது ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டெலிஷியஸாக சூப்பராக இருக்கும். செய்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு சேமியா எடுத்துக்கலாம். நீங்கள் சேமியா எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த பிராண்ட் எடுத்தாலும் நல்லா மெல்லிசா பொடியாக இருக்கிற சேமியா வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து எடுத்திருக்க சேமியா வந்து பார்த்தீங்கன்னா பாயாசம் சேமியா தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும், உங்களுக்கு உடைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொடிசாக சின்னதாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குது, தடிமனாக இருக்குது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து மெல்லிசாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு உடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த டெசர்ட் செய்யும் போது உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைனா வந்து ரொம்ப வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வந்து கடிச்சு சாப்பிட அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த சேமியா எடுத்தாலும் நல்லா வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் கலர்லையும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ப்ரௌன் கலர் இல்லைனா வந்து கோல்டன் கலரில் இருக்கும்ல அது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடிசாக இருக்கணும். இப்போ வந்து 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா சேமியா 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் வச்சிருக்க பேக்கெட் வந்து 100 கிராம் பேக்கெட், அதில் வந்து பாதி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நிறையா செய்ய போறீங்கன்னா ஹோலாவே வந்து 100 கிராம் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பாக்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சேமியா தேவைப்படும். இப்போ நெய்யோட சேர்த்து நல்லா வந்து இந்த சேமியாவை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரணும். அப்போதான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் கலரும் வந்து நல்லா டார்க்காக கிடைக்கும். இப்போ வந்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்க்கரை டேரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சுகர் சிரப் மாதிரி ரெடி பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் விஷ் தான். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பால் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் ரிச்சாக கிடைக்கும். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணாதனால கொஞ்சம் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் தண்ணி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கல் மாதிரி கடுக்குன்னு இருக்கும். சாப்பிடும் போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ளுக்கு இருக்க டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருந்தால் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டெல்லாம் வந்து அந்த சேமியாவில் இறங்கி நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால வந்து நான் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும், ரொம்ப வந்து ஹார்டாக இல்லாமல். உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தண்ணி கூட ஆட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண பின்னாடி 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று வந்து டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணும்போது. கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா நல்லா திக்காகி உங்களுக்கு கெட்டியாக வரும். அப்படின்னா தான் நம்ம வந்து லேயர் பை லேயராக வந்து ஆட் பண்ண முடியும். இதுக்கு வந்து பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் வந்து திக்கான பால் நான் எடுத்து வச்சிருக்கேன். பால் எப்படி நம்ம நார்மலாக வந்து கொதிக்க வைப்போமோ அதே மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பால் நல்லா பொங்கி வந்த பின்னாடி நம்ம கரைச்சி வச்சிருக்க கஸ்டர்ட் பவுடர், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்வீட்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சுகர் ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக வந்து மில்க் மேட் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். வனிலா எசன்ஸ் வந்து உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணி செய்யும் போது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா திக்காகி வரும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும், நல்லா வந்து கெட்டியாகி வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிருங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிடுங்க. கூல் பண்ணால் தான் கெட்டியாகும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து லேயர் பை லேயராக வந்து இது கொடுக்க முடியும். ஸோ வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு உங்களுக்கு முடிஞ்சால் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வச்சுருங்க. இப்போ நம்ம எந்த பாக்ஸில் வந்து செட் பண்ண போகிறோமோ அந்த பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சேமியாவை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். சேமியா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து ஓரளவுக்கு ஊறிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இல்லைனா வந்து பல்லுலலாம் குத்துற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் கிறிஸ்பியாகவே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு லேயராக ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அமைக்கி நல்லா வந்து லெவலப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஈவனாக லெவலப் பண்ண பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்க் எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. இதை வந்து இன்னொரு லேயர் கொடுத்துக்கலாம். லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து சேமியா வந்து இன்னொரு லேயர் வந்து கொடுத்துக்கலாம். நல்லா வந்து ஒரு திக்கான லேயராக கொடுத்துருங்க.
பாருங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக ரெடி பண்ணிட்டேன். திரும்ப ஒரு லேயர் வந்து மேலே கஸ்டர்ட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா லேயர் வந்து உங்கள் பாக்ஸ் ஹைட்டை பொறுத்து வந்து லேயர் பை லேயராக நீங்கள் அடுக்கிக்கிட்டே வரணும். உங்களுக்கு வந்து 2 லேயரே போதும்னா நீங்கள் வந்து நிறைய வந்து சேமியா வந்து ஃபர்ஸ்ட் லேயர் கொடுத்துட்டு செகண்ட் லேயர் ஒரு லேயர் வந்து பெரிய லேயர் வந்து கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் விஷ் தான், நீங்கள் வந்து எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் மில்க் இந்த சேமியா இது ஒரு லேயர் பை லேயராக வந்து நீங்கள் வைக்கும் போது இடையில வந்து நீங்கள் கூல் பண்ணிட்டு கூட வைக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து சேமியா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கஸ்டர்ட் மில்க் வைக்கிறீங்கன்னா கஸ்டர்ட் மில்க் வச்சோடனே நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லேயர் வந்து சேமியா கொடுக்கலாம். ஏன்னா வந்து அது வந்து ஒரு கேக் மாதிரி வந்து உங்களுக்கு அந்த லேயர் பை லேயராக அழகாக தெரியும். அப்படி நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அது உங்கள் விஷ் தான். இப்போ டாப் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேமியாவே வந்து சுற்றி வந்து வச்சுட்டேன். சுற்றி வச்சுட்டு நடுவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டு நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து டிசைன் வந்து நீங்கள் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டாப் லேயர் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் சேமியா வச்சு கவர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இந்த மாதிரி ஓரத்தில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்லை லைட்டாக வந்து மெதுவாக தூவி விடுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ நீங்கள் எப்படினாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் டாப் லேயர். இதில் வந்து நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஸ்தாவும் பாதாமும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா செட் ஆகணும். நல்லா வந்து ஹை கூலிங்கில் வச்சுக்கோங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நல்லா செட் ஆகி நல்லா வந்து உங்களுக்கு திக்காக கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணும்போது நல்லா திக்காக இருந்துச்சு. இப்போ நல்லா அந்த கஸ்டர்ட் மில்காக ஊறி லைட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் அதை க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும், செம்ம க்ரீமியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பைட் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபெஸ்டிவல்ஸுக்கு. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.